த பாடி பர்ஃபியூம் வழங்கும் உங்களில் யார் முதல்வர். இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. தொடர்கிறது. அடுத்த போட்டியாளர் எம்ஜிஆர் வல்லரசு. வாங்க. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சார். அது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தமிழை எல்லா பாடத்திலையும், மருத்துவத்திலிருந்து சட்டத்திலிருந்து எல்லா உயர்கல்வியிலையும் தமிழ் வழியில் கொடுக்கணுன்றதுக்காக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது தான் அந்த தஞ்சை பல்கலைக்கழகம். உங்கள் ஆட்சியில் மருத்துவம், பொறியியல் மற்றும் சட்டம் உள்ளிட்ட உயர்கல்வி தாய்மொழியில் கொடுக்க முடியுமா? அதற்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் தமிழ் என்பது தாய். தாய் நமக்கு பாலூட்டினாள். ஆங்கிலம் நமக்கு தாரத்தை போன்றது. அவள் சோறூட்டினாள். தாயும் தேவை, தாரமும் தேவை என்பதுதான் எனது கருத்து. அண்ணாவின் காலத்திலேயே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு ஏற்பட்டு போச்சு. ஆனாலும் இந்த தமிழ் சமூகத்தை, தமிழ் சூழலையே திரையின் மீது மயங்கச் செய்து தனிநபர் துதி வழிபாட்டின் மூலம் ஒரு பிரமையை உருவாக்கி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் தமிழ் பண்பாட்டு கலாச்சார சீரழிவுக்கான விதையை தூண்டியதே உங்கள் தோட்டத்திற்கு அதை எம்ஜிஆர் நான் பகிரமாக குற்றம் சாட்டுவேன். இல்லை, ஏன்னா அது அன்றிலிருந்து துவங்கியது தான். மறுக்கிறேன், நிச்சயமாக மறுக்கிறேன். அன்றிலிருந்து நான் முடிச்சுக்கிறேன். அன்றிலிருந்து துவங்கியது தான். சிவப்பு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கருப்பு எம்ஜிஆர் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாக்களை விட்டால் தமிழனுக்கு கதிமோட்சமே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்று கிடையாது. இந்த எம்ஜிஆர் மகன் சினிமாக்காரன் அல்ல. எம்ஜிஆர் மகன் சினிமாக்காரன் அல்ல. ஐ எம் an எக்கனாமிஸ்ட். உங்கள் பொருளாதார கொள்கை 3. அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு விரலை காட்டினார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. அந்த ஜாதி பிரச்சனை தலைதூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், என் தந்தை வந்தார். 2 விரலை காட்டினார். ஒன்று பசியை போக்க வேண்டும், வறுமையை போக்க வேண்டும் என்றார். 2வது வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று சொன்னார். நான் 3 விரலை காட்டி நான் ஓட்டு கேட்டேன். இது ஜீரோ பாவர்ட்டி அண்ட் ஹானஸ்டி, பியூரிட்டி, டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். இது 3 விரலாகப்பட்டது. 3ஐ ஒழிக்க வேண்டும், 3ஐ வளர்க்க வேண்டும். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதை நீங்கள் வாய்ப்பாக கருதி ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து அப்துல் கலாம் ஆட்சி தான் வர வேண்டும் தமிழகத்தில் அடுத்தபடியாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இப்போ வங்கிகள் இருக்கு இல்லைங்களா? வங்கிகள் மூலமாக ஒரு குறிப்பிட்டவங்க தான் வாங்க முடியும், கொள்ள முடியும். இப்போ இருக்கிற இந்த கந்து வட்டி இதெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியில் வாங்கி அவதிப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எப்படி செய்யணும்? இப்போ காய்கறி விற்கிறவங்க, இப்போ சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க, அவங்களாம் வந்து வங்கிகள் மூலியமாக இவங்களுக்கு எப்படி போகணும்? அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தொகையை திரட்டி அந்த மூலியமாக உலக பங்கு சந்தைகள்லையோ அல்லது நம்ம இந்திய பங்கு சந்தைகள்லையோ, இப்போ இந்த நம்ம டோல்கேட்டு போன்ற, ரயில்வே போன்ற, போக்குவரத்து துறை போன்ற வெளியில் கடன் வாங்காமல் நம் நாட்டு மக்களுடைய பணத்தையே ஒருங்கிணைச்சு அதை எப்படி படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் சொல்லியிருக்கேன். பங்கு சந்தை என்பது ஒரு சூதாட்டம் தானே. அது துட்டு போட்டிங்கன்னா எடுக்க முடியுமான்னு சொல்ல முடியுமா? அதாவது அது சூதாட்டன்றது நமக்கு அதான் அதுக்கு ஒரு குழுன்னு அதுக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போது நீங்கள் சொன்னீங்க கந்து வட்டி அல்லாது பேங்க் அப்படின்னீங்க. என்ன கேட்டால் பேங்க் என்பதே அரசே அங்கீகாரம் செய்த ஒரு கந்து வட்டி கும்பல் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விவசாயிக்கு கடன் கொடுக்காத வங்கி வீடு வாங்க கடன் கொடுக்குது, கல்விக்கு கடன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற வங்கி கார் வாங்க கடன் கொடுக்குது என்றால் உங்கள் வங்கிகள் என்ன செய்கிறது? ஒரு கேள்வி. ஆமாம். 2வது, இந்த விட்டுருங்க, இந்தியாவிற்கான தனித்துவமான ஒரு சுயமான சுதேசியான ஒரு பொருளாதாரத்தை காந்திய பொருளாதாரம் முன் வச்சது. காந்தி கொடுத்த பொருளாதார திட்டம், அதோட கொள்கைகள் அதெல்லாம் நேரு காலத்து காட்டில் பறக்க விட்டுருச்சு. உங்களோட நோக்கம் அல்லது உங்களோட கருத்து என்ன காந்திய பொருளாதாரம் பற்றி? நீங்கள் பொருளாதாரத்தில் ஆரம்பிச்சு நான் சொல்கிறேன். காந்திய பொருளாதாரம் அதாவது எல்லாமே அந்த ஒரு சமமாக வரணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. சமமாக வரணுன்னாக்கா அதான் நான் சொன்னேன். நான் பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியை எந்த நாடு உருவாக்குதோ, மக்களிடம் வாங்கும் சக்தியை எந்த நாடு உருவாக்குதோ அந்த நாடு தான் வல்லரசு ஆக முடியும். இப்போது 10 பேர்கிட்ட பணம் இருந்தால் அது வாங்கும் சக்தி அல்ல, அனைவர்கிட்டையும் பணம் போகணும், அனைவர்கிட்டையும் அவங்க வாங்கும் சக்தி உருவாக்கணும். அந்த மாதிரி நாடை பார்த்து தான் முதலீடு செய்ய வருவான் எவனும் இங்கே வந்து தொழில் செய்ய வருவான். நம்ம நாட்டு பொருள்களும் அவங்க போக வழி இருக்குது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நல்லது, நன்றி, நன்றி. ஒருவர் வந்து ஒரு ஜாதி சான்றிதழுக்காகவோ அல்லது வருமான சான்றிதழுக்கோ விண்ணப்பிக்கிறார். காலதாமதம் ஏற்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அலுவலர் தான் அந்த காலதாமதத்தை ஏற்படுத்துறாரா
அல்லது ஜனத்தொகைக்கு தகுந்தாற் போல நீங்க அரசு ஊழியர்களை நியமிக்காம இருக்கிறீங்களா? நான் என்னோட ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அணுகும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்றா, ரேஷன் கார்டில் பேர் இருக்க வேண்டும், 3 வயது உங்கள் மகனுக்கு ஆகியிருந்தால் மட்டுமே ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படும் என்று வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விஏ அவர்கள் சொன்னது. ஆனால் வெறும் 300 ரூபாயில் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டேன். லஞ்சம் வாங்குகிற அரசு ஊழியருக்கு தண்டனை சொல்லுகிறீர்கள், லஞ்சம் கொடுக்க வர்ற பப்ளிக் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? எனக்கு ஒரு சான்றிதழ் நான் சமர்ப்பிக்கிற பொழுது என்ன தண்டனைன்னு கேட்கிறாரு. லஞ்சம் வாங்குகிற அரசு ஊழியருக்கு தண்டனை உறுதி, ரைட், நீங்க கொடுத்துறீங்க. லஞ்சம் கொடுக்க வர்ற பப்ளிக் என்ன தண்டனை கொடுக்குறீங்க? உங்களை மேல அரசு ஊழியர் 1 லட்சம் அரசு ஊழியர்னா அதில் இருக்கிற ஒரு 1000 அரசு ஊழியர்கள் மட்டும்தான் லஞ்சம் வாங்காம வேலை செய்கிறார்கள். மீதி பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. கேட்கப்பட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கல. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, போதுமான அளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்களா, அதை என் அரசு உத்தரவாதப்படுத்தும் என்பதை பற்றி நீங்க ஒன்னும் பேசவே இல்லை. போதுமான அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை என்னுடைய ஆட்சியில் இருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் மக்கள் நேரடியாக அரசு ஊழியரை சந்தித்து ஒரு பைசா செலவு இல்லாமல் அவர்களுடைய சான்றிதழை வாங்க ஏற்பாடு செய்து தரப்படும். நன்றிங்க, நன்றி. இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய நிலங்கள், இந்த நாட்டினுடைய தொழிற்சாலைகள் அனைத்தும் அரசிடம் இருந்தால் தான் சமத்துவம் வரும் சொன்னார். காந்தி சொன்னதை போல கிராம பொருளாதாரம் என்று கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை அப்படியே கட்டி காத்துக்கிட்டு இருந்தா இந்த நாட்டில் சமத்துவம் வராது. இப்ப தொழிற்சாலைகளை அரசு உருவாக்கணும் சொன்னாரு. இப்போ நீங்க அந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது தான் நீங்க உறுதி எடுத்திருக்கீங்க. இப்போ உங்க அரசு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கு என்ன செய்யும்? அரசியல், அதை தான் சொல்றேன். என்னுடைய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கும். பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கு காரணம் யார்? இங்குள்ள மக்கள், தொழிலாளர்கள். நீங்கள் சரியான நேரங்களுக்கு போய் வேலைக்கு சேர்வதில்லை, உற்பத்தியை பெருக்குவதில்லை. இல்ல, பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கு தொழிலாளர்கள் தான் காரணம். மேக்சிமம் அதிகமாக தொழிலாளர்கள், அதை விட அதிகமாக ஆட்சியாளர்கள். அரசினுடைய முதலீட்டு தானங்க. அரசினுடைய முதலீடு இருந்தாலும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அல்லமா? பெருக்குவதற்கான சூழலை யார் ஏற்படுத்தி தரணும்? முதலாளி கொண்டு வந்து பணத்தை தான் போட முடியும். உற்பத்தியை பெருக்குவது யார்? லாபத்தை எடுப்பது யார்? லாபத்தை எடுப்பது முதலாளி. அப்புறம் அந்த லாபத்துல பங்கு தொழிலாளிக்கு வேண்டாமா? அவருக்கு உரிய போனஸ் வேண்டாமா? கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும். போனஸ் கொடுக்காம எந்த தொழிலாளியும் இருக்க முடியாது, எந்த முதலாளியும் இருக்க முடியாது. சரிங்கயா, நன்றிங்க, முடிச்சு. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய பிரச்சனையான பல வருடங்களாக கோரிக்கை வைத்து பல போராட்டங்களை மக்களே கையில் எடுத்த, தமிழக மாணவர்களும் கையில் எடுத்த அடுத்த முக்கியமான பிரதான பிரச்சனை இளைய தலைமுறை புதிய சமுதாயமாக வாழவிடும் புதிய முயற்சியாக நாங்கள் மதுவை ஒழிப்போம். ரைட், மது ஒழிச்சிடுறீங்க. பனை இந்த மண்ணின் மரம், தமிழ் மண்ணின் மரம் பனை. கல் இறக்க அனுமதி உண்டா இல்லையா உங்க ஆட்சியில்? நீங்கள் ஏன் சென்ற முறை முதலமைச்சரிடம் இந்த கேள்வியை கேட்கவில்லை? நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. 2 நிமிடம் மட்டுமே. சென்ற முறை முதலமைச்சரிடம் கேட்காத கேள்வியை இனி எந்த முதலமைச்சரிடம் கேட்கக்கூடாது என்று நாங்கள் சொன்னதனால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தி பாடி பர்ஃப்யூம் வழங்கும் உங்களில் யார் முதல். இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு